கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ இவன் ஒரு பார்ட்டியில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு அவனோட ஃப்ரெண்ட் தான் வரான். இப்போ அவன் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே உனக்காக தானே பண்ணேன், நீ ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், உனக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூடான்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவனுங்க ரெண்டு பேரும் ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா என்ன இந்த ட்ரிங்க்ஸ் நார்மலாக இருக்கு, ஐயோ மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுட்டு, மச்சா சாரிடா ட்ரிங்க்ஸை மாற்றி கொடுத்துட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் நான் என்னோட ரூமை கிளம்பி போயிடுறேன், அப்போ தான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ரூமை கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஒரு பொண்ணு தான் கட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். பார்த்தா அவ்வளோ போதையிலே தள்ளாடிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ தள்ளாடி கீழே விழுந்துறான். இவன் இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்தோன்னே அவளை பார்த்தீங்கன்னா, யோ என்ன ரூமுக்கு கூட்டு போறியா அப்படின்னு சொல்ல, நான் ஏன் கூட்டு போனேன்னு இவ கேட்குறா. எதுக்கு என்னை பார்த்து இப்படி பயப்படுற, நான் என்ன உனக்கு அடிச்சா சாப்பிட போகிறேன், ஒழுங்காக கூட்டு போயான்னு சொல்ல ஹீரோவும் கூட்டிகிட்டு வந்துடுறான் போதையில். இப்போ அங்கே கூட்டு வந்தவொடனே அதில் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின். இப்போ அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கா. இப்போ அவள் கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்காந்துட்டு, என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டேனே, யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கூட ஒன்றா இருந்திருக்கேன், அது நினைச்சாலே பயமா இருக்கு. எனக்கு ஏற்கனவே கியூன்ற பையன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணுறதா பேசி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் மட்டும் என்னோட அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சே வாழ்க்கையே வீணா போயிடும்னு இவ பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோனோட பேரு சுகான், ஹீரோவோட பேரு ஜூவோ. இப்போ அவ இப்படி ஹீரோவை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அவள் கையில் வச்சிருக்க பேனா கீழே விழுந்துருது. அதே எடுக்கலான்னு இவ டேபிளுக்கு கீழே குனிய அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸர் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கூட்டிகிட்டு வராரு. நம்ம காலேஜுக்கு புது ப்ரொஃபஸர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வரான். இப்போ என்னோட பேரு ஜூ அப்படின்னு சொல்லி போர்டில் எழுதிட்டு இருக்க. அட கொய்யால இவன் எப்படி இந்த இடத்துல என் கூட இன்னைக்கு நைட்டு ஒன்றா இருந்தவன் என்னோட ப்ரொஃபஸரா அப்படின்ற மாதிரி இவ ஷாக் ஆகிட்டு இருக்கேன். இவனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது, உங்களில் யாரையாவது சூஸ் பண்ண போறேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள பொண்ணுங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா இந்த ப்ரொஃபஸர் பார்க்க சூப்பராக இருக்காரு அப்படின்னு அவங்க எல்லாரும் வாய்ப்பிலிருந்து ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என் கொஸ்டினுக்கு யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களே என்னோட அசிஸ்டண்டாக வச்சுக்கிறேன்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இவன் கேட்குற கேள்விக்கு அவங்க யாருக்கும் ஆன்சர் தெரில. இப்போ அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவங்களாம் கூப்பிட்டேங்க, இதுக்கு ஆன்சரை நானே பண்ணிடுவேன்னு இவ பேசிட்டு இருக்கும்போது அவன் மண்டை டேபிள் அடிச்சிருந்த. அது பார்த்தோன்னே யார் அது எந்திரிச்சு வாங்கன்னு சொல்ல, இவ்வளோ எந்திரிச்சு வரா. சாரி ப்ரொஃபஸர் என் பேனா கீழே விழுந்துருச்சா, அதை எடுக்கலான்னு தான் குடிஞ்சேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஓ பேர் என்னன்னு ஹீரோ கேட்குறான். என்னோட பேர் சுகான் அப்படின்னு இவன் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் என்ன கேள்வி கேட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அப்படின்னா அதுக்கான ஆன்சரை நீயே சொல்ல அப்படின்னு சொல்ல, இவ்வளோ அதுக்கான ஆன்சரை சொல்லிட்டு இருக்கா. இவன் எப்படி சொன்னதை பார்த்தோன்னே சும்மா நீயா ஒட்டி விட்டுட்டு இருக்காதுன்னு அவ கூட படிக்கிற லில்லின்ற பொண்ணு சொல்ல, நான் சொல்றது சரியா தப்பான்னு நீயே போய் புக் எடுத்து பாரு, நான் சொல்றது சித்த மருத்துவத்தில் இருக்கு, நம்பிக்கை இல்லைன்னா போய் பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ பண்ண ஆன்சர் கரெக்டு தான், ஆனால் நீ என்ன படிக்கிறன்றதை மறந்துடாத, நீ சித்தா படிக்கல அப்படின்னு சொல்ல, சரி சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சுதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவகிட்ட நடந்து வந்துட்டு, என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல, என் கூட ஒன்றா இருந்த பொண்ணு என்னோட ஸ்டூடெண்டாக இருப்பான்னு அப்படின்னு வச்சுட்டு, இப்போ அவனை பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை பார்த்தவொடனே இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இவன் இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அவனோட ரூமில் உட்காந்துட்டு இவளோட ஐடி கார்டை தான் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போ ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பெட்டில் ஒரே ரத்த கரையாக இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே இதுதான் அந்த பொண்ணுக்கு முதல் தடவை அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பும்போது அந்த இடத்துல இவளோட ஐடி கார்டு இருந்திருக்கும். அந்த ஐடி கார்டை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ யாருன்ற டீட்டெயில் ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஹீரோ இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்போ இவளை பார்த்தோன்னே வந்து உட்கார அப்படின்னு சொல்லி இவன் டீ ஊற்றி கொடுத்துட்டு இருக்க. ப்ரொஃபஸர் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு இவ கேட்குறான். ஓ ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் சித்த மருத்துவம் தெரியும், அப்படி இருக்கிறப்ப நீ அவங்க வழியில் போகாமல் தனியாக இந்த மெடிசனை சூஸ் பண்ணியிருக்க, அதுக்கு என்ன காரணம்னு கேட்க, ஆஹா இந்த ஆள் என்னை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கான் போலையே, என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படிலாம் கேட்குறானு அப்படின்னு வச்சுட்டு, அந்த காரணத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் என்னோட ப்ரொஃபஸர், காலேஜ் விஷயமா பேசுகிறதா இருந்தால் மட்டும் பேசுங்க, எதுவும் இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோவை பக்கத்தில் வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ இவனுக்கு நான் யாருன்னு ஞாபகம் வந்துருச்சா, அதனால தான் இப்படிலாம் கேட்குறானோ அப்படின்னு வச்சுட்டு, இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர் நீங்கள் கொடுத்த டீக்காக ரொம்ப தேங்க்யூ, இது ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டீ, நீங்கள் குடிங்க, ஏன்னா நீங்கள் தான் ப்ரொஃபஸராக இருக்கீங்க, என்னை விட பேசி பேசி உங்கள் தண்ணி தான் ரொம்ப வெளிச்சு போயிருக்கோம், வேறு எதுவும் பேசுகிறதுக்கு இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு இவ போக பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவை பக்கத்தில் வந்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இப்போ ஹீரோ இப்படி கிட்ட வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கே உள்ள டேபிளில் உட்காந்துடுறான். இப்போ அவன் ரொம்ப கிட்ட வந்துட்டு அவளோட ஐடி கார்டை எடுத்து காமிக்கிறான். இந்த ஐடி கார்டு என்னோட பெட்ரூமில் இருந்து தான்
தான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்ல இப்போ அதை வாங்கலான்னு வரும்போது ஹீரோ தரமாட்டேங்கிறான். அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா தரலனா வச்சுக்கோங்க, காணாமல் போச்சுன்னு சொல்லி புதுசு அப்ளை பண்ணி வாங்கிக்குவேன்னு சொல்ல நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. அன்றைக்கி நைட்டு என் கூட இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்க அன்றைக்கி அவங்க கூட பெட்டில் ஒன்றா இருந்தது நான் கிடையாது, அன்றைக்கி அந்த ஹோட்டலில் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹோட்டலில் நடந்துச்சா? என் கூட ஒன்றா இருந்தது யாருன்னு தான் கேட்டேன். பெட்டில் ஒன்றா இருந்தாங்களா இல்லை ஹோட்டலில் சம்பவம் நடந்துச்சா? நான் கேட்கவே இல்லை, நீ அதான் வளரிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ வாயை வச்சுட்டு கவனம் இல்லாமல் வளரிட்டேனா அப்படின்னு இவன் இந்த பக்கம் திரும்பி இருந்துட்டு இருக்க. ஹீரோவோட நாடி துடிப்பு செக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அவளோட ஹார்ட்டு வேகமாக துடிக்குது. உன்னோட ஹார்ட்டும் இதயத்தை விட்டு வெளியே வந்துட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ டக்குன்னு எந்திரிச்சிட்டு எங்க பாருங்க, நம்ம 2 பேருக்கும் நடுவில் நடந்தது சாதாரண விஷயம் தான், இதுக்காக யாரும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏற்றுக்க வேண்டாம், இப்படி ஒரு விஷயம் நடந்ததையே மறந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறதா 2 பேருக்கும் நல்லது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சவனே ஒரு குட் பை கூட சொல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்ல நான் இதுக்காக குட் பை சொல்லணும், எனக்கு சொல்லணும்னு தோணல, அதனால தான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து இவ்வளோ பிடிச்சி ஒரு ரூமுக்குள்ளே கூட்டு வந்துட்டு எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்கடா, நான் அவ கூட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்களும் இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன பைத்தியமா, உங்கள் அப்பா பெரிய பணக்காரர் அப்படின்றதுனால எல்லாரும் முன்னாடி என்கிட்ட இப்படி தான் நடந்துக்குவேன்னு கேட்க நான் உங்ககிட்ட தனியாக பேசுறதுக்காக தான் வந்தேன், ஏன் என்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க, கொஞ்ச நாளாக என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்கிற, என்ன காரணம்? ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான் இருந்தேன், அதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு போயிட்டேன். எங்கே பாரு, இந்த ரிங்கை உனக்காக தான் வாங்கி வச்சு நான் சொல்கிறத நம்மனு இவன் ரிங் எடுத்து காமிச்சிட்ருக்க. அதை பார்த்தவொன்னே ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு தான் யோசிச்சு பார்க்குறா. அன்றைக்கி ஹீரோயின் ஹீரோ கூட ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பா இல்லையா, அன்றைக்கி இந்த பையனை பார்க்குறதுக்காக தான் அந்த ஹோட்டலுக்கே வந்திருப்பா. ஹீரோயினுக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட்டர்கிட்ட வந்து இந்த ரிங்கை கேக்குக்குள்ளே வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு லில்லி தான் வரா. இப்போ அந்த லில்லி வந்து அந்த ரிங்கை தட்டி விட ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு என்ன பைத்தியம் கேட்க நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன், நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, நான் ஏன் பின்னாடி சுற்றினேன் தெரியுமா, அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சித்த மருத்துவம் படித்தவங்க, அவங்க ஃபேமிலிக்குள்ளே சீக்ரெட்டான மெடிசன்லாம் இருக்குது, அதை கற்றுக்கிறதுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன், மற்றபடி மனசில் நீ தான் இருக்க, அப்படியே அவளை கல்யாணம் பண்ணாலும் நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இவன் பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டிருப்பா. இதெல்லாம் கேட்டவுடனே ஹீரோயினோட மனசு உடஞ்சு போயிட்டு அவன் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தள்ளாடிக்கிட்டே வந்து ஹீரோ கூட ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பா. அது எல்லாத்தையும் தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்ல என்னால் அப்படிலாம் முடிவெடுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு இவ சொல்ல சரி எவ்வளோ வேணுமோ டைம் எடுத்துக்க, ஆனால் நல்ல முடிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீ விரிக்கிற வேலையில் நான் கண்டிப்பாக விழ மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு வாமிட்டாக வருது. இப்போ அந்த வாமிட் வந்தோடனே இவன் வாமிட் எடுக்கிறதுக்காக ஓடி வந்து படிக்கட்டில் நின்றுட்டு இருக்க. அதை ஹீரோ பார்த்துறான். என்னாச்சு இவன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோவை கிட்டே வந்துட்டு இந்த டிஷ்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்க தேங்க்யூ அப்படின்னு இவன் திரும்பி பார்க்க ஹீரோ தான் இருக்கான். என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் கிளாஸுக்கு போகிறேன்னு இவன் இந்த இடத்த விட்டு வந்துட. இந்த சைடு ஹீரோ இவ்வளோ பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கிளாஸ் முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு வயசானவர் இருக்காரு. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா வேலை பார்த்தாதான் காசு கிடைக்கும், காசு கிடைச்சாதான் சாப்பிட முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவர் ஹீரோயினை பார்க்குறாரு. இப்போ அவளை பார்த்தோன்னே அம்மாடி ஒரு நிமிஷம் இல்லை, உன் வாழ்க்கையில் நடக்கிறத நான் புட்டு புட்டு வைக்கிறேன்னு இவர் ஜோசியை பார்த்துட்டு இருக்காரு. உன் வாழ்க்கையில் ஒருத்த மேலே உயிரே வச்சிருந்த, ஆனால் அவன் உன்னை ஏமாத்த பார்த்துருக்கான். எதுக்காக தெரியுமா, உங்ககிட்ட உள்ள சீக்கிரட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் இன்னொரு பையனும் வந்திருக்கான். அந்த பையனால தான் இப்போ உன் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்ல எனது குழந்தையா, நல்லா காமெடி பண்ணுறீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என் ஜோசியை தப்பாகுது, நான் உண்மையை தான் சொல்கிறேன், உன் வயிற்றுல கண்டிப்பாக குழந்தை இருக்கணும், அந்த குழந்தையோட அப்பா தான் உனக்கு ஏற்ற வாழ்க்கை தானே அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா காமெடியாக தான் இருக்குது, நான் கிளம்புறேன் இவ போக பார்க்க. அம்மாடி நான் சொன்னது எல்லாம் உண்மைதான், நீ காசு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல என்கிட்ட காசுலாம் எதுவும் இல்லை அப்படின்னு இவ சொல்கிறா. அப்போ காசு கொடுக்கலன்னா என்ன, கையில் வச்சிருக்க பர்கரை கொடு, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னு சொல்ல சரி இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு இவ்வளோ பர்கரை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவளுக்கே சந்தேகம் வந்து இவ ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்க்குறா. பார்த்தா இவ ப்ரெக்னென்ட்னு வருது. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. இந்த சைடு இந்த லில்லியை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த லில்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ வர்றதை பார்த்தவொடனே ஹீரோ கார் முன்னாடி ஓடி வந்து நிற்க. அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகிடுறான். இப்போ டக்குன்னு ஹீரோவோட காரில் ஏறிட்டு ப்ரொஃபஸர் உங்களுக்காக தான் நான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன்னு சொல்ல எனக்காக ஏன் இப்படி காத்துட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா, கொஞ்சம் விட்டு இருந்தா நான் உன் மேலே காரை விட்டு ஏற்றிருப்பேன், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இப்படி கேட்டவனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்தேன்னு சொல்ல இவன் இப்படி பண்ணுறதை பார்த்தவொடனே ஹீரோவோட கையை எடுத்து விட்டுறான்.
சும்மா கோவப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவையில்ல. நான் உங்களோட அசிஸ்டண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல, எனக்கு அசிஸ்டண்ட்டே நீ தான் வேணும்னு நான் எப்போ சொன்னேன்? எனக்கு யார் தோணுதோ அவங்கள தான் நான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்ல, ஏன் ப்ரொஃபஸர் இப்படி சொல்கிறீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? என்னை அசிஸ்டண்ட்டாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. எனக்கு வயசாயிருச்சு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க கூட எல்லா தகுதியும் இருக்குன்னு சொல்ல, லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காமல் ஒழுங்காக காரை விட்டு இறங்குன்னு ஹீரோ சொல்ல, இவன் இப்படி சொன்னோன்னா அவளே பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள் என் மனசில் இருக்கிறத அவங்க கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. அதனால எதுவாக இருந்தாலும் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த வீட்டே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் காரை எடுத்துகிட்டு வரான். இப்போ அவன் இப்படி வந்துட்டு இருக்க. மறுபடியும் அவன் கார் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. அதை பார்த்தோன்னே இவன் கத்திட்டு இருக்கான். யாரான்னு பார்த்தா ஹீரோயின் தான். இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்தோன்னே டக்குன்னு வந்து காருக்குள்ளே ஏறிக்கிற. என்னாச்சு, எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா தயங்கிக்கிட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறா. இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவளை தனியாக கூப்பிட்டு வந்துடுறான். டெஸ்ட் பண்ணி பார்த்தா இவன் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. என்னால் அதை நம்பவே முடியல. நீ உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு கேட்க, ஆமாம், என் வாழ்க்கையில் இருந்த முதல் பையன் நீங்கள் தான். உங்கள் கூட தான் நான் ஒன்றா இருந்தேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோவும் நம்புறான். இவன் இப்படி நம்புறதை பார்த்தவொடனே, நான் சொன்ன உடனே நம்பிட்டீங்க, நான் பொய் சொல்லுவேன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பொய் சொல்கிற பொண்ணு இல்லைன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். ஏன்னா அன்னைக்கு என் கூட பெட்டில் ஒன்றா இருந்தியே, அதுதான் உனக்கு முதல் தடவைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அன்றைக்கி நான் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் உங்ககிட்ட அப்படி தப்பாக நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹீரோ மன்னிப்பு கேட்டுட்ருக்க. உங்கள் மேலே மட்டும் தப்பு இல்லை, என் மேலேயே தப்பு இருக்குன்னு இவ சொல்கிறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நான் டீச்சராகவும் நீ ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிறதுனால நம்மளால இந்த ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையால் உன்னோட படிப்பு கூட பாதிக்கப்படும். எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. ஒருவேளை இந்த குழந்தைய நீ அபார்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அபார்ஷன் பண்ணுறதுக்கான ஃபீஸு, அதுக்கப்புறம் உடம்பை பார்த்துக்க வேண்டியதுக்கான செலவு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க தயங்குறாரு போல் அப்படின்னு வச்சுட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு இவ போக பார்க்க, நான் இன்னும் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிக்கலன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ல, எனது கல்யாணமான இவ ஷாக் ஆகிட்டு பார்க்குறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் காரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம 2 பேருக்கும் அந்த சம்பவம் நடந்துச்சு. அன்றைக்கி ஒரு பையன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த இடத்தையே கூப்பிட்டுருந்தான். ஆக்சுவலாக அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பையன் இன்னொரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கதை நான் பார்த்துட்டேன். அந்த சோகத்தில் தான் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்துட்டேன்னு இவன் நடந்த கதையை சொல்லிட்டு என்ன சொல்கிறானா, எனக்கு இப்போதைக்கு யார் மேலேயும் எந்த நம்பிக்கையும் இல்லை. அவங்கள கல்யாணம் பண்ணாலும் அந்த நம்பிக்கை கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றின இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். நான் ஃபாரின்லேருந்து இப்போ தான் திரும்ப வந்தேன். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸுங்க பார்ட்டி கொடுத்தாங்க. அன்றைக்கி தான் ஒன்றை மீட் பண்ணேன். அப்புறம் எனக்கு ஒரு கம்பெனி இருக்குது, பிஹெச்டி படிச்சிருக்கேன், ப்ரொஃபஸர் வேலையை பார்த்துட்ருக்கேன். இது எனக்கு பிடிச்சதா பார்த்துட்ருக்கேன். இந்த வேலை இல்லைன்னா கூட நல்லா சம்பாதிக்க முடியும். அப்புறம் இந்த இடத்துல எனக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை பற்றின டீட்டெயில் கொடுத்துட்டு, இப்போவே என்ன சொல்கிறேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல புருஷனாகவும் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை லீகலாக பிறக்கும். யாரும் என்னையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே ஸ்மூத்தாக போகும். உன்னையும் நம்ம குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிற அளவுக்கு என்கிட்ட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கண்டிப்பாக ஒத்துழைப்பேன். என்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னாலும் சரி, இந்த குழந்தை வேண்டாம் அபார்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் சரி, நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு கண்டிப்பாக நான் மரியாதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் மனசு மாறிடுச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, இவ இப்படி கேட்டோன்னே ஹீரோ கிட்ட வந்து சீட் பெல்ட்டை போட்டு விட்டுட்டு, நான் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், நம்பிக்கை தான் வாழ்க்கை, துணிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறா. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா, அப்படின்னா வா உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இவ ஜாலியாக கார் எடுத்துட்டு இருக்க. அதை பார்த்து இவ ஷாக் ஆயிரா, என்ன இருந்தாலும் இவ்வளோ ஜாலியாக இருக்கா அப்படின்னு. இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணலான்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நார்மலான ட்ரெஸ் தான், கல்யாணத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸாக போட்டால் பண்ணுறது, நான் போய் வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரவான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை, நீ போட்டிருக்க ட்ரெஸ் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸு உனக்கு அழகாக தான் இருக்கும், மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீ இதுக்காக யோசிக்கிற. இப்போ என்ன, நம்ம 2 பேரும் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கணும் அவ்வளோதானே, அதை நான் சால்வ் பண்ணிக்கிறேன்னு ஹீரோனோட கோட்டை கழட்டிட்டு நார்மலான சட்டையில் இருக்கலான்னு இவன் கழட்டிட்டு இருக்க. இவன் பண்ணுறதை பார்த்தவொடனே ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். அந்த பழைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு நாள் இவ்வளோ பார்ட்டிக்கு கூப்பிட இவ கேஷுவலான ட்ரெஸ்ஸில் போயிருப்பா. அதை பார்த்தவொன்னே அவன் திட்டியிருப்பான், இந்த மாதிரி இடத்துக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டு வருவியா, எந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு தெரியாதா, இந்த ட்ரெஸ் போட்டு போனால் உன்னை எப்படி உள்ளே கூட்டு போகிறது, அடுத்த தடவையாவது நீட்டாவா அப்படின்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு அவரை புரிஞ்சுக்கிறாரு. இதுவே போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ சந்தோஷமாக ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறா.
இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா கல்யாண சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். எதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு கேட்க, எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, உன்னோட அம்மா அப்பாவை எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்கள மீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க எல்லாரும் ஃபாரின்ல இருக்காங்க. திரும்ப வந்த உடனே நானே சொல்லி புரிய வைக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி, ஓகே, என்னோட வீடு ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது, உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டேன்னா உன்னையும் குழந்தைய பார்த்துக்க எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்கிறா. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதான் வீட்டு சாவியை உன்னோட திங்ஸ்லாம் எடுத்து வீட்டுக்கு மறக்காமல் வந்துடுன்னு சொல்லி இவன் சாவியை கொடுத்துட்ருக்கு. இவ்வளோ அந்த சாவியை வாங்கிக்கிறா. இப்போ சாவியை வாங்கினதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜில் நம்ம 2 பேருக்கும் கல்யாண விஷயம் யாருக்கு தெரிய வேண்டாம்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணதை அசிங்கமாக நினைக்கிறியான்னு கேட்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னால் 2 பேரையும் பேசி பேசியே அடிச்சிருவாங்க. உங்களுக்கு நிம்மதியாக இருக்காது, எனக்கும் நிம்மதியாக இருக்காது, அதனால தான் சீக்ரெட்டாக இருக்கணும்னு சொன்னேன்னு சொல்ல, சரி உன் ஆசைப்படி அப்படியே இருக்கட்டும், சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஹாப்பியாக அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ஹாஸ்டலை விட்டு வெளியே போய் தங்குறதுக்காக பெர்மிஷன் கேட்க இந்த லில்லி பொண்ணை விட மாட்டேங்கிறா. ஏன்னா அவள் தான் ஸ்டூடெண்ட் கமிட்டி மெம்பரோட ஹெட்டாக இருக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காலேஜோட ரூல்ஸ் மாறிடுச்சு, அவ்வளோ ஈஸியெல்லாம் நீ வெளியே போக முடியாது, என்கிட்ட ஒரு காப்பி தான் இருக்குது, இதை நீயே டைப் பண்ணி இன்னொரு காப்பி ஜெராக்ஸ் எடுன்னு சொல்ல, நான் ஏன் டைப் பண்ணணும், இதெல்லாம் உன்னோட வேலை தானே, அவங்ககிட்ட தான் ஜெராக்ஸ் இருக்கணும், ஜெராக்ஸ் எடுக்காமல் வச்சது ஓ தப்பு தான் சொல்லிட்டு இருக்கா. உனக்கு வேணா நீ தான் பண்ணணும்னு இவ சொல்ல அவ்வளோ சரின்னு வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் காலேஜை விட்டு வெளியே வந்து தங்கினா கியூ ஒரு விஷயம் சொல்லுவான், நீ வெளியே வந்து தங்கினா தான் என்னால் உன்னை ஈஸியாக பார்க்க முடியும்னு, அவன் நான் அந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு சொல்ல, சும்மா கனவு கண்டுட்டு இருக்காதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க, நான் கனவுல காணலப்பா, உண்மையதான் சொல்கிறேன்னு இவ பேசிக்கிட்டே ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. வெளியே வர்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை, அதை ரெடி பண்ணுறதுக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேபில் இருக்கேன்னு இவ மெசேஜ் அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்க. அந்த மெசேஜை பார்த்தோன்னா ஹீரோ அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த செடிவில் பார்த்தீங்கன்னா கியூ நான் சொல்கிறது தான் கேட்பான், நான் என்ன சொன்னாலும் அவன் மறக்காமல் செய்வான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, ஆனால் அவர் என்னெல்லாம் காதலிக்கிறாரு, எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்க, உனக்காக ஸ்பெஷல் விஐபி சீட் அரேஞ்ச் பண்ணுறேன், ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கு ஒரு விட்னஸ் வேணும், அது நீயா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு ஹீரோயின் அவளை வெறுப்பேற்றணும்னு வேணும்னே இப்படிலாம் பேசிட்டு இப்போ கியூக்கு தான் கால் பண்ணுறா. இப்போ அவனுக்கு கால் பண்ணி, எனக்கு பெர்மிஷன் லெட்டர் தரவே மாட்டேங்கிறாங்க, நீ தானே எப்போவுமே சொல்லுவேன் வெளியே வந்து தங்கினா உனக்கு வசதியாக இருக்கும் என்னை வந்து பார்க்குறதுக்குன்னு, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா, இவ உன்னோட ஃப்ரெண்டு தானே, அவகிட்ட நீயே பேசுன்னு சொல்லி ஃபோனை அவகிட்ட கொடுத்துட்ருக்க. அவனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் ஒரே காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கிறப்ப எதுக்கு சண்டை போடுறீங்க, சீக்கிரமாக அந்த லெட்டரில் சைன் போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ வேற வழி இல்லாமல் சைன் போட்டு கொடுக்குறா. இப்போங்க நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோ தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அவளை ஹீரோவை பார்த்துறா. அவனை பார்த்தவனா, ஐயோ இவரை நம்மளை பற்றி தப்பாக ஏதோ புரிஞ்சுக்கிட்டாரா, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஹீரோவோட வீட்டில் தான் இருக்காங்க. இவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வர, ஹீரோ எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அமைதியாக கூட்டிட்டு வரான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்ன அவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இருக்காரு, இவர் இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்தா அவருக்கு என்னை பற்றி எந்த கவலையும் இல்லாத மாதிரி இருக்கு, அவரோட பொண்டாட்டினா இப்படி பேசிட்டு இருந்ததை பார்த்து இவருக்கு எதுவுமே தோணலையா அப்படின்ற மாதிரி இவளுக்கு பல கேள்வி எழும்பிட்டு இருக்கு. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நீ அந்த ரூமில் தங்கிக்கோ, நான் லிவிங் ரூமில் தூங்கிக்கிறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்க ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, ஒரு நிமிஷம் இல்லை, இப்போ உன் மனசில் அந்த பையன்தான் இருக்கானா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டவுடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் பேசாமல் இருக்கிறா. இப்போ இவ இப்படி பேசாமல் இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோவில் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் புருஷன் முன்னாடி, நம்ம 2 பேருக்கும் உள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன்னு சொல்ல, நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்க கூடாது, ஆக்சுவலாக நான் அவளை வெறுப்பேற்றுறதுக்காக தான் அப்படிலாம் பேசிட்டு இருந்தேன், மற்றபடி என் மனசில் அவன் கிடையாது, இதை எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரில, அதனால தான் நான் சைலண்டாக இருந்துட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இருக்கணும், துரோகம் பண்ணாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம், கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக இந்த நம்பிக்கையை என்னால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன், நீங்கள் இதை பற்றியே கவலைப்படாதீங்க, என் மனசில் நீங்கள் இல்லாட்டியும் வேறு யாருக்கும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி பாசிட்டிவாக பேசினதை பார்த்தோன்னே இவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இவர் இந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாகவும் நல்ல விதமாகவும் பேசுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லிப்பரை சேஞ்ச் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவளோட செருப்பை மாற்றி விட்டுட்டு இருக்க. இவளுக்கு லைட்டாக கால் வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு, காலில் எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா கையை ஒரு மாதிரி முறுக்கிட்டு இருக்கா. ஹீரோவளோட காலை டச் பண்ணோன்னு இவ இப்படி பண்ணுறதை பார்த்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ ஏன் இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இல்லை என்னோட திங்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. எங்கே தங்கினா உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன், அதனால தான் கேட்டேன்னு இப்போ ஹீரோவில் கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டு இருக்க. டே மகனே அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோவோட அம்மா தான் உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க.
இப்போ ஹீரோ உங்க அம்மாக்காக டீ ஊத்திட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "நீ யாரு? உன் பேர் என்ன? உனக்கு என்ன வயசாகுது? இதுக்கு முன்னாடி எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருந்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. "அம்மா, என்ன கேள்வி கேட்குறீங்க? அவளை பயமுறுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அவ என்னோட பொண்டாட்டி" அப்படின்னு சொல்ல, "வாய மூடு. நான் கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு? அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன். இந்த காலத்து பொண்ணுங்களாம் ஒரு பாய் ஃப்ரெண்டோடவா நிப்பாட்டுறாளுங்க? யாருக்கு தெரியும்? உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவளுக்கு குழந்தைய கூட இருந்திருக்கலான்னு சொல்ல, மா போதும் நிப்பாட்டுங்க. இந்த மாதிரி பேசுறதுனா வீட்டுக்கே வராதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா முறைச்சு பார்த்துட்டு இப்போ கேட்க போக்குன்னு சிரிக்கிறாங்க. அது பார்த்தோன்னே இவளுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா, சாரிம்மா, ரொம்ப வருஷமா என் பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாதா? திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதான் என்னால் நம்பவே முடியல. அதனால தான் நான் கேள்வி கேட்டேன். ஒரு வேளை என்னை முட்டாளாக்குறதுக்காக காசு கொடுத்து உன்னை கூட்டிகிட்டு வந்தானோன்னு எனக்கு வேற டவுட்டாக இருந்துச்சுன்னு இவங்க பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஆண்டி இந்தாங்க டீ கொடுங்கன்னு இவ எடுத்து கொடுத்துட்ருக்க. அதெல்லாம் வேண்டாமானா அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. என் பையன் சரியான அம்மா பையன் தெரியுமா? சின்ன வயசுலேருந்து என் கைக்குள்ளதே இருந்தான். இது வரைக்கும் அவனுக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை. அவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது தெரியுமா? ஆனால் திடீர்னு ஒன்று கூட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னவனை தான் என்னால் நம்பவே முடியல. அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்னு ஃபாரின் ட்ரிப்பில் தான் இருப்பார். வீட்டில் எப்போயாவது தான் இருப்பார். அவர் வந்தார்னா கண்டிப்பாக அவனை மீட் பண்ண வைக்கிறேன். சரி, எப்படி 2 பேரும் மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னத்தை சொல்கிறது, என் ப்ரொஃபஸர் கூட 1 night standல இருந்தேன் நான் சொல்கிறது அப்படின்னு வச்சுட்டு, நாங்கள் அகாடமியில் தான் மீட் பண்ணோன்னு இவ சொல்ல, சரி 2 பேரும் எந்த கேஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணீங்க, எப்படி உங்கள் 2 பேருக்குள்ள பழக்கம்னு இவங்க கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவ திரு திருன்னு முழிக்கிறா. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம. இப்போ அவ இப்படி முழிக்கிறத பார்த்தோன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா, அம்மா இப்படி கேள்வியாக கேட்டுட்டு இருக்காதீங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா பேசலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அவங்க சோஃபாவில் உள்ள தலஹானி பார்க்குறாங்க. தலஹானி என்ன இந்த இடத்துல இருக்குது? 2 பேரும் தனித்தனியாக படுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இவள் வாடகைக்கு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வந்துட்டு என்னை முட்டாளாக்குறானா? ஒன்றும் புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பை ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த சூப்பை குடிச்சுனா உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா, கல்யாண வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல, அம்மா என்னது இது, இதை குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, குடிக்கிறதுக்காக தானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வாய மூடிட்டு நீ அமைதியாயிரு, இந்தாம்மா இந்த சூப்பை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ இப்போதான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா, இது என்ன சூப்புன்னு தெரியலையே, பேசாட்டுக்கு நானே குடிச்சிட வேண்டியதானே, கொடுங்க நான் குடிக்கிறேன்னு ஹீரோ அந்த சூப்பை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. என்னென்னு பார்த்தா எல்லாமே இவளுக்கு வர கனவு தான். ஹீரோ கூட ஒன்றா இருந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த சைடு நம்ம அலைவில் வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு, உடம்புல அப்படியே வேர்த்து போயிருக்குன்னு இவ டச் பண்ணிட்டு இருக்கா. அந்த சூப்பு அவங்க அம்மா கொடுத்த சூப்பு ஹீரோக்கு வேலை செய்யுது போல. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, ஐயோ அவளை எதுவும் பண்ணக்கூடாது, அவள் ப்ரெக்னெண்டாக இருக்கா அப்படின்னு வச்சுட்டு என் பக்கத்தில் வந்துடாதுன்னு அவன் நேராக ரெஸ்ட் ரூம்க்கு ஓடி வந்துடுறான். இப்போ அவனோட மூஞ்சி கழுவிட்டு இருக்கா. ப்ரொஃபஸர் என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லைன்னு இவ கேட்க, என்ன நடந்தாலும் சரி உள்ளே மட்டும் வராதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அவளும் சரின்னு வெளியவே நின்றுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கிளம்பி காலேஜ் வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, சாரி நேற்று நைட்டு என்னால் உனக்கு பிரச்சனை இல்லை, நேற்று நைட்டு நடந்தது என்னோட தப்பு தான் சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல, சரி காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்ல, எங்கே போகிறேன், நானே கூட்டிகிட்டு வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாங்க நானே போய்க்கிறேன், பக்கத்தில் தானே காலேஜ்னு இவ சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வேணா கொஞ்சம் முன்னாடியே ட்ராப் பண்ணுறேன், இறங்கி நடந்து போனேன் ஹீரோ சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண லில்லியை தான் காட்டுறாங்க. அவளோட காலேஜுக்கு நடந்து வந்துட்டுருக்கா. அந்த ஜோசியை பார்க்குறவர் இவ்வளோ பிடிச்சிக்கிட்டு, ஏமா ஒரு நிமிஷம் இல்லை, உன்னை பற்றின உண்மையை சொல்கிற பாரு, உனக்கு அப்பா கிடையாது, உங்கள் அம்மா தான் உன்னை தனியாக வளர்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, உன் வாழ்க்கையில் இது நடந்திருக்குன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் கரெக்டாக சொல்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு, யோ தள்ளி போயா காலையில் இரிட்டேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டுருக்க. இந்த சைடு ஹீரோவில் ட்ராப் பண்ணுறதுக்காக வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸ் உனக்காக தான், இதை குடி, உனக்காக சுகர் போடாமல் வச்சுருக்கேன்னு சொல்ல, நான் சுகர் சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு இவ கேட்குறா. லாஸ்ட் டைம் டீ குடிக்கும்போது பார்த்தேன், அதில் சுகர் இருந்ததுனால தானே நீ சாப்பிடல அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவர் இந்த அளவுக்கு நோட் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ்வளோ ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவள் ஜூஸ் குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு இறங்கி வந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவளை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, ஆனால் போக போக இவன் மனசில் நான் இடம் பிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு அவன் வைக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தூரமாக நின்று லில்லி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண எல்லாரும் லேபில் தான் இருக்காங்க. இப்போ அந்த லேபில் ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. இவ்வளோ அந்த இடத்துல தான் இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் வரான். இப்போ அந்த பையனை பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட எடுத்துகிட்டு வந்து, இது ரொம்ப காஸ்ட்லியான எலும்பு கூடன்னு வச்சுட்டு இருக்க. அவனை பார்த்தவொடனே இந்த லில்லி வலிய ஆரம்பிக்கிறான். இவன் எந்த பையனை பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவா போல. இப்போ அந்த எலும்பு கூட தொல்லான்னு வர, அது ரொம்ப காஸ்ட்லியானது, அது தொடுற வெளியெல்லாம் வச்சுக்காத, நீ பார்க்கறது கூட நல்லா இல்லை, எலும்பு கூட விட நீ மொக்கையாக தான் இருக்க, ஒழுங்கா தள்ளிப்போன்னு சொல்லி அவன் இவளை இன்சல்ட் பண்ணி விட, இவனை பார்த்தவொடனே ஹீரோயின் போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த படுபாவி எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்னு தெரியலையே,
எப்போ வந்தாங்கன்னு தெரியலையேன்னு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா உங்கள் லேபோட அசிஸ்டன்ட் நான் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இவங்கிட்ட எது தப்பிச்சா போதுன்னு, அடியே எனக்கு வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு, நீ பார்த்துக்க நான் வந்துடுறேன்னு இவன் நைஸாக ஓடி வந்துட்டு இருக்க. இடையில லில்லி குறுக்கால காலை விட்டுறா. இவன் இப்படி பண்ணோன்னே ஹீரோயின் கால் தடுமாறி அந்த ஸ்கெலிட்டன் மேலே விழுந்துடுறா. இவன் இப்படி விழுந்ததில் அது கீழே விழுந்துருது. இவ இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே லில்லி சிரிச்சிட்டு இருக்கா. அவனை பார்த்தீங்கன்னா இந்திரி உன் கையில் எதுவும் அடிப்படலையே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேரோட பேரும் ஒன்றா இருக்கு, 2 பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேட்க. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ கூட அந்த காலேஜோட டீனோ வராரு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இது ரொம்ப காஸ்ட்லியான ஸ்கெலிட்டன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவரு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு என் நேரமே சரியில்லை, இவங்க எல்லாரும் எப்போ வந்தாங்கன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி திரு முழிச்சுட்டு இப்போ இவ அவங்க அண்ணன்கிட்ட பேசுறதுக்காக தான் வரா. இப்போ அவங்கிட்ட வந்து இப்போ எல்லாரும் வந்தீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு சொல்ல, நான் ஒன்றும் உனக்காகலாம் வரல, ஆக்சுவலாக காலேஜ்லேயே தான் இன்விடேஷன் வந்துச்சு, அதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் உன் அம்மா அப்பா வந்தது காரணம் என்ன தெரியுமா, உனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக இந்த தடவை எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாமாவை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்ல, வாய் முறா என்ன பயமுடுத்தாமன்னு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வெளியே நின்று பேசிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளே இவளோட அப்பா ஹீரோ கூடவும் அந்த காலேஜோட பிரின்சிபல் கூடவும் பேசிட்டு இருக்காரு. அந்த ஸ்கெலிட்டன் எவ்வளோ காஸ்ட்லியானது தெரியுமா, ஸ்டூடெண்ட் தள்ளிவிட்டாங்கன்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க, அதுக்கான பில்லு யார் கட்டுறதுன்னு கேட்க, சார் ஸ்டூடெண்ட் எதை தெரியாமல் தள்ளிவிட்டாங்க, வேணா பில்லை நாங்கள் கட்டுறோன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்தது என்னோட கிளாஸில் தானே, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நானே ஏற்றுக்கிறேன்னு பேச, இவன் பேசுகிறத பார்த்தவொடனே ஹீரோனோட அம்மா ஹீரோவை பார்க்குறாங்க. ஏப்பா பார்க்க அழகாக இருக்க, உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேட்க, ஆமாம் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு ஹீரோ சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வாய் மூடு, எந்த இடத்துல என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அட சும்மா இருங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அண்ணன் வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தவொன்னே இவன் என்னோட பையன், அனாட்டமியில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான், எல்லா வருஷமே வந்தால் டாப்பில் வருவான் தெரியுமா, அவன் ஒரு லேப் அசிஸ்டண்டாக தான் இருக்கான், ஆனால் அவனுக்குலாம் அவ்வளோ டேலண்ட் இருக்கு, இது வரைக்கும் ஒரு சின்ன பொருள் கூட உடச்சதில்ல, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு இவர் ஹீரோவை கழுவி ஊற்றிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ வந்து போது நிப்பாட்டுங்க, ப்ரொஃபஸரையும் பிரின்சிபலையும் திட்டாதீங்க, தப்பு பண்ணது நான் தான், தண்டனை கொடுக்குறதுனா எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. தண்டனையை அவளுக்கு கொடுக்காதீங்க, எனக்கு தண்டனை கொடுங்க, அவளோட கிளாஸ் டீச்சராக அந்த பொறுப்பை நான் தான் ஏற்றுக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவளோட புருஷனாவும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன்னு சொல்ல, எனது புருஷனா, என்ன புருஷன்னு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட புருஷன் நீங்களான்னு கேட்டுட்டு இருக்க. ஏண்டி கல்யாணம் பண்ணின்னு சொன்னியே மாமா, அந்த மாமா இவர் தானே உங்க அண்ணன் கேட்க, இவங்க அண்ணன் இப்படி கேட்டவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அடி பாவி, இவங்க தான் அம்மா பண்ண ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு, அங்கிள் ஆண்டி என்னை மடிச்சிருங்க, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு சரியான நேரம் வரல, உங்கள் பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த மாடலுக்கான காசை நானே கொடுத்துட்றேன், இந்த பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஆனால் எங்கள் கல்யாணத்தை பற்றி மட்டும் யாருக்கிட்டே சொல்லாதீங்க, அப்படி சொன்னால் அவளோட ஸ்டடீஸ் பாதிக்கப்படும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் எல்லாரும் கார் பார்க்கிங்கில் தான் இருக்காங்க. இப்போ அவங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் என்ன மாமா வைக்கிறவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. வாய் மூடிட்டு அமைதியாயிடுறான்னு இவ சொல்ல, இந்த செடிவளோட அம்மா அப்பா 2 பேரும் ஹீரோ கூட தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நான் மாப்பிள்ளை கூட தனியாக பேசணும், நீ போமான்னு சொல்லி அவர் ஹீரோ கூட தனியாக பேசிட்டு இருக்காரு. இங்கே பாருப்பா, எனக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணு, என் பொண்ணு ஏதாவது புள்ளி பண்ணன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, கண்டிப்பாக பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல, இதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோனும் அவங்க அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஹாப்பியாக இருங்க, இப்போதைக்கு கிளம்புறோம், இன்னொரு நாள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஹீரோவோட வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ஏன்னா அங்கேருந்து கிளம்பி நேராக ஹீரோவோட வீட்டை பார்க்க தான் வந்திருப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போக அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இவன் இப்படி அழுகிறத பார்த்தோன்னே அம்மா அப்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறியா, எதை பற்றி கவலைப்படாத, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், அவங்க நினைப்பே வராத மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்ல எவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் இந்த லில்லியை தான் காட்டுறாங்க. அவளோட ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க. அந்த ஜோசியை பார்க்குறவரை பார்த்தீங்கன்னா அம்மாடி வாங்கிட்டு ஒரு உண்மையை சொல்லணும், ஒரு நிமிஷம் இல்லை, உன்னோட அப்பா நான் தான் சொல்ல, என்னோட அப்பா நீயா, என் அப்பா செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது, லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் சொல்கிறது உண்மைதாம்மா, நானும் உன்னோட அம்மாவும் மலையில் இருந்தோம், உனக்கு ஞாபகம் இருக்கா, அதுக்கப்புறம் நான் உங்கள் அம்மாவை விட்டுட்டு போயிட்டேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, அப்பாவை மன்னிச்சு ஏற்றுக்கம்மா, நான் மறுபடியும் இங்கே வந்ததே உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சொல்ல. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டு போனது நீயா, நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் கஷ்டப்பட்டாங்க, நைட்டெல்லாம் உன்னை நினச்சி அழுதுகிட்டே இருப்பாங்க, உன்னை மாதிரி மோசமான ஆள் அப்பாவாக இருந்தது நினச்சி எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒழுங்காக
தள்ளி போயான்னு சொல்ல, ப்ளீஸ்மா இந்த அப்பாவை மன்னிச்சு ஏற்றுக்கன்னு இந்த ஆளு கெஞ்சிட்டு இருக்க, எங்களை விட்டு எங்கே ஓடி போனா, இந்த மாய மந்திரம்லாம் கற்றுக்கிறதுக்காக தான் ஓடி போனியான்னு இவ கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. இவ கத்துறதை பார்த்தவொன்னா அங்கே உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாரும் இவளே பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் இந்த இடத்த விட்டு அமைதியாக போங்கன்னு இவ எந்த ஒரு பதில பேசாமல் தனியாக வந்துட்டு இருக்க. பின்னாடியே ஹீரோயினும் வந்துடுறா. லிலி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, போது நிப்பாட்டுங்க, எனக்கு யாரோட கருணையும் தேவையில்லை, உங்கள் வேலை எதை அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. சின்ன வயசுலேருந்து எல்லாரும் தானே என்னை புள்ளி பண்ணீங்க, அப்பா இல்லாத பொண்ணுன்னு என்னென்ன பாடுபடுத்துனீங்க, அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த சொசைட்டி என்னை எப்படி நடத்துனுச்சு அப்படின்றத நான் கொஞ்சம் கூட மறக்கவே இல்லை. என்னை தனியாக விட்டுட்டு போய் தலைங்கன்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் கிளாஸ் ரூமில் உட்காந்து அந்த பொண்ணு சொன்னதை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவ உங்க கல்யாண சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து இந்த சர்டிஃபிகேட்டை பிடுங்கி பார்த்துட்டு, என்னடி மற்ற பொண்ணுங்க மாதிரியே நீ ப்ரொஃபஸரை பற்றி கனவு காண ஆரம்பிச்சிட்டியா, சூப்பராக ரெடி பண்ணியிருக்க, அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது தெரியுமா, எனக்கு இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கூட, அவர் என் புருஷன்ற நிலைமையில வச்சு பார்க்கும்போது ஜாலியாக இருக்குன்னு சொல்ல, அது ஃபேக்கானது கிடையாது உண்மையானதுன்னு சொல்ல, எனது உண்மையானதானா அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஏண்டி எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, என்ன நடந்துச்சுன்னு சொல்றி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினா நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றா. எனக்கு ப்ரொப்போஸ் பண்ண வந்தவே அந்த லில்லி கூட சேர்ந்துட்டு இருந்தான், அது எல்லாத்தையும் நான் என் கண்ணால பார்த்துட்டேன், அதனால இனிமே அவனை நம்பவே மாட்டேன்னு சொல்ல, ஏண்டி அப்படின்னா உனக்கு மிஸ்ட்ரெஸ்ஸாக வரணும்னு பார்த்தாலான்னு கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் ப்ரொப்போஸ் பண்ண வந்த அன்னைக்கு தான் நான் ப்ரொஃபஸரை பார்த்தேன். அன்னைக்கு நாங்கள் ஹோட்டலில் இவ பேசிட்டு இருக்க, ஏண்டி ஹோட்டலில் 1 நைட் ஸ்டாண்ட் எதுவும் நடந்துருச்சா, அப்படி நடந்து நீ ப்ரெக்னென்ட் ஆகி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரான்னு கேட்க, சரியா சொன்னேன், அதுதான் நடந்துச்சு, நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன்னு சொல்ல, அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னால் இதை நம்பவே முடியல, பயங்கர ஹாப்பியாக இருக்கே. ஏண்டி இனிமேல் உன் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு நான் தான் காட் மதர், அந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்குவேன், இதை பற்றி நீ கவலைப்படாத. ஆனால் என்ன ஒரு வருத்தம், ப்ரொஃபஸர் நீ கல்யாணம் பண்ணியிருக்கதா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஆனால் நான் என்னைக்கு அவரோட ஃபேன் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. சரி சரி, இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டே பேசுறது சீக்ரெட்டாக இருக்கட்டும்னு சொல்ல, உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு போனியே அது ப்ரொஃபஸர் வீட்டுக்கு தானே, சரி விடு, பேலன்ஸ் திங்ஸை பேக் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஈவினிங் ஆனதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு தான் திங்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அவள் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ அவளோட திங்ஸை காரில் எடுத்து வச்சுட்டு இருக்கான். இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, ஏய் ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லி இந்த செமஸ்டர் ஃபெயில் போடாமல் பாஸ் பண்ண வச்சிட சொல்றி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. சரி சரி பார்த்துக்கிறேன், கவலைப்படாத, ஆனால் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே, இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நம்மளோட கல்யாணத்தை பற்றி இவளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம், ஃப்ரீயாக இருந்தால் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, அவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்து அவள் ஃப்ரெண்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு புருஷன் கிடச்சிருக்கானே அப்படின்னு. இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் போய் சாப்பாடு ஏதாவது செய்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ ரெஸ்ட் எடுத்தால் அதுவே போதுன்னு ஹீரோவில் உட்கார வச்சுட்டு இவன் சமைக்கிறதுக்காக போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. நான் ஏதாவது ஹெல்ப்பாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, நீ ரெஸ்ட் எடுத்தால் அதுவே போதுன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக போய் சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்கன்னு சொல்ல, ஏன் அப்படி, இது நம்மளோட வீடு, இதில் சின்னவங்க பெரியவங்கன்னு யாரும் கிடையாது, 2 பேரும் ஒன்றாவே சாப்பிட ஆரம்பிக்கலாம் வா சொல்ல, இவ்வளோ சரின்னு ஹீரோவோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவள் பெட்ரூமில் தான் இருக்கா, கூட அவள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, ஏண்டி நீயும் அவரை ஒன்றா தானே இருக்கீங்க, எப்படி என் கூட ஃபோன் பேசுகிறேன்னு சொல்ல, அவர் என் கூட இல்லை ஹாலில் படுத்து தூங்குறாரு அப்படின்னு சொல்ல, ஹாலில் படுத்து தூங்குறாரா, உனக்கு என்ன பைத்தியமா, இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான புருஷனை வச்சுட்டு ஹாலில் எப்படி நீ படுக்க விடலாம், ஃபிசிக்கல் காண்டாக்ட் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ அவன் பால் எடுத்துகிட்டு வந்து உனக்காக தான் சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா திரு முழிச்சிட்டு, ஐயோ நான் பேசினதை கேட்டாரா என்னன்னு தெரியலையேன்னு இப்போ அவள் பாலை வாங்கிட்டு, என்னங்க நான் பேசினதை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ மானமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பொண்ணுங்க எப்போதும் இப்படி தான் பேசுவாங்க, அதிலெல்லாம் நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், சரி நல்லா படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருடி, இதுக்கப்புறம் எதுக்கும் எனக்கு கால் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் நேராக பேசிக்கலாம், உன்னால் என் மானமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஏய் ஒரு விஷயத்த மறந்து போயிடாத, நீ பார்ட் டைமாக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தியே, இதுக்கப்புறம் இந்த வேலையை விட்டுறதான் நல்லது, ஒழுங்காக போய் பாஸுக்கிட்ட வரலன்னாலும் சொல்லிடுவான்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொல்கிறது சரிதான், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்போதைக்கு என்னால் வேலைக்கு போக முடியாது, இன்றைக்கி மட்டும் வேலைக்கு போயிட்டு அவர்கிட்ட வேலைக்கு வரலன்னு சொல்லிட வேண்டியதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த கியூ தான் வரான். இப்போ அவன் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு, ஒன்றை பார்த்து பேசுகிறதுக்காக தான் வந்தேன், என்ன வர வர பேசவே மாட்டேங்கிற,
என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதனால தான் உன்னை கண்டுக்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட லில்லிக்காக பேசுறதுக்காக தான் வந்தேன். அவளை ஸ்டூடெண்ட் கமிட்டி மெம்பர்லேருந்து எடுத்துட்டாங்களாமே, இதை பற்றி நீ பேசலாம்ல, அவங்க அப்பா அந்த ஸ்கூலோட ஓனர் தானேன்னு சொல்ல. உங்கள் அப்பாவும் ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர் தானே, அவர்கிட்ட போய் கேளு, என்கிட்ட இதுக்காக வந்து பேசுகிறேன்னு சொல்ல. எங்கள் அப்பா அந்த விஷயத்துலலாம் தலையிட மாட்டார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுப்பான்னு சொல்ல. அப்போ லில்லிக்கு பேசுகிறதுக்காக தான் என்கிட்ட வந்து பேசுகிறியான்னு கேட்க. ஆமாம், அவள் என்னோட ஃப்ரெண்டு இல்லை, அவளுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணாமல் வேறு யார் ஹெல்ப் பண்ணுவா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. என்னால் முடியாதுன்னு இவ சொல்ல. இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து, ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா, நாளைக்கு மார்னிங் வரைக்கும் தான் டைமு, முடிக்கலன்னா உனக்கு கண்டிப்பாக ஃபெயில் போட்டுருவேன்னு சொல்ல. ப்ரொஃபஸர் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் முடிச்சிருவேன்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. இவங்க பேசுகிறத பார்த்தோன்னா அவன் அமைதியாக அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அவன் போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படி சொன்னேன், எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் வீட்டுக்கு வர மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்கிறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஒரு பையன் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கா. அந்த பையனோட அப்பா அந்த ஓனர் கூட பேசிகிட்டு இருக்காரு. என் பையனை நல்லபடியாக பார்த்துக்கங்க, ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு இவங்க பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்போ அவளை பார்த்தோன்னே, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க. அங்கிள் உங்க கூட பேசணும், நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு சொல்லுங்கள், அப்புறமா வந்து பேசுகிறேன்னு சொல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாமான்னு சொல்கிறாரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அங்கிள் நான் வேலையை விட்டு போகிறேன், ரிசைனேஷன் லெட்டர் இந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்னமாச்சுன்னு அவரை கேட்குறாரு. இல்லை அங்கிள், எக்ஸாம்ஸ் வருது, அதனால என்னால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அதனால தான் வேலையை விட்டு போகிறேன், இவ்வளோ நாள் என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல. சரிம்மா, நீயும் உன்னோட ஃபியூச்சரை பார்க்குறதா நல்லது, நீ நல்ல பொண்ணு, எந்த ஹெல்ப்னாலும் என்ன கேளுன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மட்டும் நான் வேலை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்ல அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த சைடு ஹீரோயின் வேலையை பார்த்துட்டு இருக்கா. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த கியூ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவளை பார்த்தோன்னே, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க. நான் இந்த இடத்துல பார்ட் டைமாக வேலை பார்க்குறேன்னு இவ சொல்ல. இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு இவளோட கையை பிடிக்க அவன் கையை எடுத்து விட்டுறான். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸில் சும்மா சாப்பிட்லன்னு தான் வந்தோம், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல. ஃப்ரெண்ட்ஸ் தானே, தாராளமாக சாப்பிட்லாம், என் ஃபியான்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெனுவை கொடுத்துட்ருக்க. அவளை பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் காரம் போட்டு கொண்டு வான்னு சொல்ல. இதில் டபுள் காரம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உங்களுக்காக போடவான்னு கேட்க. போடு போடுன்னு இவ்வளோ சொல்கிறா. இப்போ அவள் இப்படி பண்ண அவளை பார்த்தீங்கன்னா, அந்த பையன்கிட்ட வந்துட்டு, இவங்க இந்த எக்ஸ்ட்ரா மீல் ஆட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு 2 ஸ்பூன் காரத்தை எக்ஸ்ட்ரா அள்ளி போட்டுருன்னு சொல்ல. அந்த பையனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோயின் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க. அந்த சாப்பாடை இவள் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். பார்த்தா அதில் பயங்கர காரமாக இருக்கு. அதை பார்த்தவொடனே ஆவுன்னு கத்திட்டு, ஐயோ காரம் தாங்க முடியலன்னு சொல்ல. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பாக வந்துட்டு இருக்கு. ஏண்டி வேணும்னு தானே இப்படிலாம் பண்ண, இல்லை பழி வாங்குறதுக்காக தானே இப்படி பண்ணேன்னு சொல்ல. மேடம், நான் என்ன பண்ணேன், நீங்கள் தானே 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொன்னீங்க, அதுதான் நான் பண்ணேன், கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது பண்ணுறதா ஏன் வேலை, நீங்கள் பேசினதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட இருக்குது, இப்படிலாம் மாற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் காண்டாயிட்டு இந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க இப்படி போனதை பார்த்தோன்னே ஹீரோயின் கெக்க பக்கன்னு சிரிச்சுட்டு, பார்க்குறதுக்கே காமெடியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போக. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா அவள் பின்னாடி தட்டிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்காக இப்படி தட்டின அப்படின்னு சொல்லி கேட்க. நான் எதுவும் பண்ணலன்னு இவன் சொல்கிறான். சும்மா நடிச்சிட்டு இருக்காத, என் பின்னாடி நீ தட்டலல்ல, எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல. என்னம்மா சண்டை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஓனர் தான் வந்து கேட்குறாரு. இவன் பின்னாடி தட்டிட்டான், இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. சார், தெரியாதனமாக கைப்பற்றிருக்கோம், நான் டேபிள் தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல. இங்கே பாருமா, ஏதாவது தப்பு நடந்திருக்கோம், நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காதுன்னு சொல்ல. இல்லை, அவர் என்னை தட்டினதே நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது, அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய் சரிடா, அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்டு போய் வேலையை பாருன்னு சொல்ல. அவங்க சாரியெல்லாம் ஒன்றும் வேணாம், அதை நீங்களே வச்சுக்கோங்க, உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்காம விட மாட்டேன், வாடா போலீஸ்க்கு போகலான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. அவன் வரமாட்டேங்கிறான். அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பொருளை வச்சு அவனை அடி வெளுத்து கட்டிட. இப்போ அப்படியே கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோ தான் இவளை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஓனர் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை நானே சால்வ் பண்ணியிருக்கேன்னு, தப்பு என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் கடையில் வேலை பார்க்குற பொண்ணுங்களுக்கு இப்படி தான் பாதுகாப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு ஹீரோ அவங்கள பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. இவரை பார்த்தீங்கன்னா, நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. டேய் மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்ல. தாராளமாக மன்னிப்பு கேட்குறேன், நான் மன்னிப்பு கேட்குற மாதிரி அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா அவன் மேலே தப்பு இருக்கு. இவ்வளோ அழகாக வந்து முன்னாடினா யாருக்கு தான் தட்டணும்னு தோணாது அப்படின்னு இவ பேசிகிட்டு இருக்க. இவ பேசினதை பார்த்தவொன்னே ஓனர் ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோக்கும் வந்து அவனை பிடிச்சி போட்டு அடிச்சிடறான். டே ஒழுங்கா மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்ல. சாரியை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோனோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இவர் எனக்காக தான் சண்டை போட்டார்,
இருக்கு. இவருக்கு என் மேலே உண்மையாகவே ரொம்ப பாசம் அதிகம். நான் தான் அதை புரிஞ்சுக்காம போயிட்டேன். எனக்காக இவர் சண்டை போடுறத பார்க்கும்போது ஹீரோ மாதிரி இருந்துச்சுன்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இப்போ அவளை பார்த்தீங்கன்னா நான் மருந்து போட்டு விடுறேன்னு இவன் ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு ரொம்ப வலிக்குதாங்க, சாரிங்க, என்னால் தான் பிரச்சனைன்னு சொல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவனுக்கு வலி எடுக்குது. ஐயோ ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல இருங்க இருங்க என்கிட்ட இன்னொரு மெடிசன் இருக்கு, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன்னு இவ போய் இன்னொரு மெடிசன் எடுத்துட்டு வந்து ஹீரோவோட காயத்துக்கு போட்டுட்டு இருக்கா. அதோட ஸ்மெல் ரொம்ப மோசமா இருக்கு. சாரிங்க அதோட ஸ்மெல் கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் மருந்து போட்டுட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் எடுத்து கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறியா, பாஸ்வேர்ட் நம்மளோட கல்யாண தேதி தான் சொல்ல இவ்வளோ சரின்னு அந்த ஃபோன் எடுத்து ஹீரோ கிட்ட காமிக்க அதில் அவனோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். நாளைக்கு அண்ணியை கூட்டிகிட்டு டின்னர் வாடா, அவங்கள மீட் பண்ணி ஆகணும்னு சொல்ல அதை பார்த்த உடனே இன்னும் பார்த்தீங்கன்னா வரேனே ரிப்ளை பண்ண அப்படின்னு சொல்ல இவ்வளோ ரிப்ளை பண்ணுறா. இப்போ ரிப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ண ரெண்டு பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறத நினச்சா கொஞ்சம் நர்வஸாக இருக்குன்னு சொல்ல அவன் ரொம்ப காமெடியான டைப், அவனை நினச்சி நர்வஸ் ஆகணும்னு எந்த அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இதுக்கு அவன் ஃப்ரெண்டு தான் வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா வந்த கையோட டெடி பியர் எடுத்துகிட்டு வந்து அவகிட்ட தூக்கி போட்டுட்ருக்கேன். பார்த்துடா அவளை பயமுடுத்தாத அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை இன்ட்ரோ கொடுத்துட்ருக்க. டேய் எப்படி அவளை அழகான பொண்ணை பிடிச்ச, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கா, உன் வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இவ 21ன்னு சொல்கிறா. 21ஆ? எப்படா மச்சான் இவ்வளோ ஏஜ் வித்தியாசத்தில் பிடிச்ச, நீ எப்படி கரெக்ட் பண்ணன்னு தெரிஞ்சாதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சரி எப்போ ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிங்க, எங்கே மீட் பண்ணீங்க, எப்படிப்பா அவனை கரெக்ட் பண்ண, ஏன்னா இவன் பொண்ணுங்க பின்னாடி சுற்றி நான் பார்த்ததே இல்லைன்னு இவன் கேள்வியாக கேட்டுட்ருக்க. ஒன் நைட் ஸ்டாண்டில் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோன்னு எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு இவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவன் வந்ததுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் சொல்கிறான். அன்னைக்கு நீ ஒரு ஒயின் கொடுத்தியே அதனால வந்த பொண்டாட்டி தான் என் பொண்டாட்டி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டான்னு சொல்ல ஏண்டா அப்படின்னா அந்த குழந்தைய காரணமாக வச்சு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கியா, இதுக்காக உன் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்ட. இங்கே பாரு கல்யாணன்றது சின்ன விஷயம் கிடையாது, அது உன் விருப்பத்தோட நடக்கும்டா, குழந்தைக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறேன்னு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காது அப்படின்னு சொல்ல இல்லைடா அவளை பாரு 21 வயசு தான் ஆகுது, அவளை இப்படியே என்னால் விட்டுற முடியுமா, அதனால தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் பேசுகிற எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுறா. என்னதான் இருந்தாலும் நீ குழந்தைக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறதே எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லடா, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் விட்றா நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவங்க பேசுகிறத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவர் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறதுக்கான இந்த குழந்தை தான், இந்த குழந்தைக்காக தான் அவர் என்கிட்ட பாசமாக இருக்காரு, நான் கூட அவர் மனசில் நான் இருக்கணும்னு நினச்சி ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரிலேஷன்ஷிப் இந்த குழந்தையால் உருவானது, மற்றபடி எங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டே கிளம்பி வந்துடுறா. இப்போ அவள் இப்படி வந்துட்டு இருக்கா. என்ன பார்த்தீங்கன்னா டே ஆனால் ஒன்று சொல்லி ஆகணும், உண்மையாகவே இந்த பொண்ணை காதலிக்கிறதானே அப்படின்னு சொல்ல ஆமாண்டா அதனால தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த விஷயத்தை நீ ஃபஸ்ட்டே கேட்டிருக்கணும்னு சொல்ல சாரி மச்சான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதான் ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை விட்டு ஏன் கல்யாணம் பண்ணன்னு ஒரு கேள்வியே கேட்காத, ஏன்னா அவதான் என் வாழ்க்கைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இவன் பாசிட்டிவாக பேசுகிற எதையுமே ஹீரோயின் கேட்கல. அதுக்கு முன்னாடியே அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோவிலுக்கு கால் பண்ணி பார்க்குறான், ஆனால் அவள் ஃபோனை எடுக்கவே இல்லை. ஏன் ஃபோன் எடுக்கல, ஒருவேளை நான் என் ஃப்ரெண்டு கூட பேசினதை கேட்டாலோ அந்த கோபத்தில் தான் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு போயிருக்கணும் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் மெசேஜ் வருது செக்கப்புக்கு வாங்கினு. அந்த மெசேஜை பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு அவளோட ஃப்ரெண்டு வந்துடா. என்னடியாச்சு ஹாஸ்பிட்டல் வர சொன்ன அப்படின்னு சொல்ல நார்மல் செக்கப்புக்காக வந்தேன், மெசேஜ் வந்துச்சு அதான் உனக்கு கால் பண்ணேன், குழந்தை நல்லபடியாக இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ ஹாஸ்பிட்டல் வான்னு சொன்னோன்னே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், ஒருவேளை குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதுக்காக தான் கூப்பிடுறியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல குழந்தைய ஏண்டி அபார்ஷன் பண்ண போகிறேன், குழந்தை எந்த தப்பும் பண்ணலை, அது ரொம்ப இன்னசென்ட், குழந்தைக்கு தண்டனை கொடுக்குறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல சரியாக சொன்னேன், இதனால என்ன கூப்பிட நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் டேட்டுக்காக ஒரு பையனை இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன், நீயும் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல ஆனால் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லடி, எப்படி உன் கூட வர்றதுன்னு இவ கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாடின்னு சொல்லி அவ ஹீரோயினை பிளைண்ட் டேட்டுக்காக கூப்பிட்டு வரா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு கிளப்பில் உட்காந்துட்ருக்கா. அவளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளைண்ட் டேட்டுக்கு வர்ற பையன் கண்டிப்பாக ப்ரொஃபஸரை விட ஹேண்ட்ஸமான பையனாக இருப்பான் பாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயினுக்கு ஹீரோ தான் கால் பண்ணான். இப்போவே கால் பண்ணி நீ ஹாஸ்பிட்டல் போனதா கேள்விப்பட்டேன், என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் இப்போ காஃபி ஷாப்பில் இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன்னு இவள் ஃபோனை கட் பண்ணிவிட அந்த இதுக்கு அவள் ஃப்ரெண்டோட பிளைண்ட் டேட்டு பையன் தான் வரான். பார்த்தா அவன் ரொம்ப குண்டாக இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேரில் நான் யாருக்காக வந்திருக்கேன்னு கேட்க என்ன
எனக்காக தான் வந்திருக்கீங்க. நீங்க பிளைண்ட் டேட் பார்க்க வந்த ஆளு நான் தான் சொல்ல, அவனை பார்த்தீங்கன்னா நீங்க பிளைண்ட் டேட்டுக்கு கூப்பிட்ட பையன் நான் தான். நான் கூட என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்கேன்னு அவன் உட்காந்து பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டா வர்றது ஹீரோனோட அண்ணன் தான். இப்போ அவனை பார்த்தவொடனே இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு, சாதாரண ஆள் கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனை பத்தின இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. டேய் வாய முர்றா, என் தங்கச்சிக்கு என்ன இன்ட்ரோ கொடுப்பியான்னு சொல்ல, எனது உன்னோட தங்கச்சின்னா அவன் ஷாக் ஆகுறான். யார் அவன் தங்கச்சின்னா அவன் கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஏண்டி என் அண்ணன் ஃப்ரெண்டு கூடவா பிளைண்ட் இட்டு வந்திருப்ப, விளங்கிடும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த குண்டனை பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, உங்களை விட உங்க ஃப்ரெண்டுக்கும் எனக்கு தான் சரியான மேட்சா இருக்கணும். நாங்க 2 பேரும் வேணா பிளைண்ட் இட்டு போய்க்கிறோம், ஏன்னா அவங்களும் இப்போ சிங்கிளா தானே இருக்காங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. டேய் என் தங்கச்சிக்கிட்ட ஏதாவது வம்பளு தர உனக்கு கொண்டு போட்டுருவேன்னு அவன் சண்டைக்கு வந்துட்டு இருக்க. ஏன்டா திட்டுற, உன் தங்கச்சியும் சிங்கிளா தானே இருக்கா, உன் தங்கச்சி டேட் பண்ணா ஏதாவது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து, என் பொண்டாட்டியும் என் குழந்தையும் யாரும் புள்ளி பண்ணக்கூடாது, என் பொண்டாட்டியை கூட்டு போகிறதுக்காக தான் வந்தேன், வா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அது பார்த்தவொன்னே பொண்டாட்டியான அவன் வாய் பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினை இப்படி கூட்டிகிட்டு போகிறத பார்த்தவொன்னே இந்த சைடு ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கும் அவங்க அண்ணனுக்கும் பார்த்திக்குது. இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் கோவமாக இருக்க ஹீரோவில் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். என்னதான் வேணும் உங்களுக்கு, இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல, நான் உன்னை நினச்சி எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா, ஹாஸ்பிட்டல் போயிருக்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்ல, என்னை பற்றி என்ன கவலைன்னு இவ கேட்குறா. நீ ஹாஸ்பிட்டல் போனது குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதுக்காக தானோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்ல, நான் அபார்ஷனுக்காகலாம் போகல, நார்மல் செக்கப்புக்காக போனேன், கூடவே என்னோட ஃப்ரெண்டே கூப்பிட்டு போனேன்னு சொல்ல, அதுதான் எனக்கு இன்னும் பயத்தை கிளப்பி விட்டுருச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. குழந்தைய நான் ஏன் அபார்ஷன் பண்ண போகிறேன், அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்ல, நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பயந்து போயிட்டேன், சாரி அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. என் பொண்டாட்டி என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா போல, கோவம் இல்லைன்றது உண்மைனா எனக்கு ஒரு கிஸ் பண்ணணும்னு சொல்ல, இவ டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நீ என்னை காதலிக்கிறதானே, உண்மையை சொல்ல, உனக்கு என்ன பிடிக்கும் தானே, உனக்கு என்ன பிடிக்குன்ற விஷயம் கண்ணே காட்டி கொடுத்துருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. போது வாய் முடுங்க, ஏதோ பேசாதீங்கன்னு இவ சொல்லிட்டு, ஐயோ என் ஹோம்ஒர்க் வேற முடிக்கலையே, இப்போதான் ஞாபகம் வருதுன்னு இவ புக்கு கைமா உட்காந்துடுறான். இப்போவே இப்படி உட்காந்துட்டு என்ன யோசிக்கிறானா, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது எப்படி பாஸ் பண்ண போறேன்னு தெரில, நான் ஏன் கஷ்டப்படணும், என்னோட புருஷன் தான் ப்ரொஃபஸரா இருக்காரே, அவர்கிட்ட போய் கேட்கலான்னு இப்போவே ஹீரோ கிட்ட தான் வரா. எனக்கு இதை சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்லி தரேன் வான்னு ஹீரோ சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என் புருஷன் பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு மனசுக்குள்ளே வச்சுட்டு, ஐயோ நீ ப்ரெக்னெண்டாக இருக்கடி, இப்படிலாம் யோசிக்க கூடாது அப்படின்னு இவ ஹீரோ சொல்றதை கவனிக்க தான் ட்ரை பண்றா. ஆனால் அவளால் சுத்தமாக முடியல. அதையே தாண்டி இவ ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்க. நான் சொல்றது உன் காதில் விழுதா இல்லையா, இதோட 2வது தடவை கிளாஸ்லேயும் இப்படி தான் பார்த்துட்ருக்கேன், இங்கேயும் இப்படி தான் பார்த்துட்ருக்கேன்னு சொல்ல, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, இப்படி இருந்தால் என்னால் எப்படி பாடத்தை கவனிக்க முடியும்னு இவன் அந்த இடத்த விட்டு போக ஹீரோவில் பிடிச்சி மடியில் உட்கார வச்சுக்கிறான். இப்படி உட்காந்து பாடத்தை கவனிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டு இருக்க. இவளுக்கு வயிறு வலிக்குது. என்னடான்னு பார்த்தா ஹீரோனுக்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு அவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வர. டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்காங்க, அதனால தான் இப்படி ஆயிருக்கு. பொண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் மிஸ்கேரேஜ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது, கூடவே இருந்து பார்த்துக்கங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போக ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து பொன்னாட்டி உன்னோட பேண்ட்டை கழட்டுன்னு சொல்ல, என்னது பேண்ட்டானு இவ கேட்குறா. ஆமாம், உன் பேண்டில் கரை இருந்துச்சுல, அதை வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் பேண்ட் கழட்டினதுக்கப்புறம் அந்த பேண்ட் எடுத்து வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் பார்த்து இவ ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவர் இந்தளவுக்கு என்னை கேரிங்காக பார்த்துக்குவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி இவ ஹீரோவை காதலிக்கவே ஆரம்பிச்சிடறா. இப்போ ஹீரோ துணியெல்லாம் துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் அவளோட காலுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க. என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு இவ சொல்ல, சும்மா இரு, மசாஜ் பண்ணிவிட்டா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், அதுதான் பண்ணி விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நர்ஸு தான் வராங்க. இப்போ அவங்க வந்து ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கொட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் பொண்டாட்டி நல்லபடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு போக இவங்க இப்படி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ ஹீரோ இப்படி அவளை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா. இப்போவே கால் பண்ணி, ஏய் நல்லா இருக்கியா, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தாண்டி இருக்கேன்னு இவ சொல்ல, அப்படின்னா நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் ஷாப்பிங் வாயேன், உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வா, எல்லாரும் ஒன்றா போகலான்னு சொல்ல எவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் வந்துட்டு இருக்கா. அந்த பேக்கெல்லாம் தூக்குறதுக்கு அவங்க அண்ணனை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனை பார்த்தீங்கன்னா பேக்கு தூக்குற சாக்கில் அவள் ஃப்ரெண்டையும் சைட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்க. என்னையை பார்த்துட்டு இருக்க, அமைதியாக பேக்கை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இவளுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. இவன் தனியாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, ஏய் உனக்கு 3 மாதம் முடிஞ்சிடுச்சு தானே, இதுக்கப்புறம் நைட்டு டெய்லி ஜாலி தான் அப்படின்னு சொல்ல, வாயை முறி அங்கிட்ட அண்ணன் இருக்கான், ஏதாவது கேட்டு தெளிஞ்சிட போகிறான், அமைதியாக இருன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடின்னு இவளுங்க பழைய கதையை பேச ஆரம்பிக்கிறாளுங்க. இவங்க 2 பேருக்கு நல்ல எப்படி கல்யாணம் ஆனிச்சுன்னு இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்க. ஹீரோயினோட அண்ணனை பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாளுங்க ஒன்றும் புரியலேன்னு இவன் லைட்டாக ஒட்டி கேட்கவே ஆரம்பிச்சிடறான்.
இப்போ ஹீரோயின் ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். வா 2 பேரும் ஒன்றா சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு இருக்க இவளுக்கு வாமிட்டாக வருது. அதை பார்த்தவொன்னே பார்த்து பார்த்து இந்த மாதிரி வாமிட் வருது சகஜமான விஷயந்தான். இந்த அந்த டேப்லெட் இதை மறக்காமல் எடுத்துக்கன்னு சொல்லி கொடுக்க இவ்வளோ அந்த டேப்லெட்டை வாங்கிக்கிறா. இப்போ வேணா பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்டே வந்துட்டு எனக்கு கிஸ் எல்லாம் சரியாக வராது நீ கலாய்ச்சிடாதன்னு சொல்ல எனக்கும் தான் கிஸ் பண்ண தெரியாது போக போக கற்றுக்கலான்னு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கா. அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இவளோட ஃபேமிலி தான். இப்போ அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க இவளோட அண்ணனை பார்த்தீங்கன்னா அப்பா இவன் தான் தங்கச்சி கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்து அவளை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. எங்க பாருமா நீ எதுக்கும் பயப்படாத எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட உண்மையை சொல்லு. உன்னை இப்படி கல்யாணம் பண்ண பையன் கண்டிப்பாக நல்ல பையனாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எல்லாரும் ஹீரோவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. அம்மா அப்பா உங்கள் 2 பேர் கூட நான் தனியாக பேசணும் வாங்கன்னு சொல்லி இப்போ ஹீரோயின் தனியாக பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு உங்கள் அண்ணனை பார்த்தீங்கன்னா ஐயோ போட்டு விட்ட கோவத்தில் என் மேலெல்லாம் கோவமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா உங்களுக்கு பாதி உண்மைதான் தெரியும் பாதி தெரியாது. எங்களுக்கு கல்யாணம் வேணா அப்படி நடந்திருக்கலாம். ஆனால் என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்ல. அவர் என் ஸ்டடீஸை பற்றியும் என்னை பற்றியும் ரொம்ப கவலைப்பட்டாரு. அவர் ரொம்ப நல்லவருப்பா. ஸ்டார்டிங் இந்த கல்யாணம் பண்ணும்போது நான் விருப்பத்தோட தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாருமா நீ எதுக்கும் பயப்படாத. இவனை விட வயசில் சின்ன பசங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்க கூட உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் என் புருஷனை நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி கூட ஒரு பையனை காதலிச்சேன். அந்த பையனுக்கு எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. அவனை கம்பேர் பண்ணுறப்ப என் புருஷனுக்கு கோயில் கட்டி கும்பிடலாம் அந்த மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. என் புருஷனை நல்லா நடத்துறாரு நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. நீங்கள் என்னை பற்றி கவலைப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒருவேளை அவர் என்னை நல்லா நடத்தலைன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சொல்லுவேன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. சரிம்மா எல்லாமே உன்னோட முடிவு தான். ஆனால் நாங்கள் இருக்கோன்றதை நீ என்றைக்கும் மறந்துடாத. என்றைக்கும் உன் குடும்பம் உனக்கு துணையாக இருக்குன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறா. இவன் இப்படி அனுப்பி வச்சதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு நிம்மதியாக இருக்கு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்க. என்ன பொண்ணாட்டி டக்குன்னு தூங்கிட்ட உனக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லையான்னு கேட்க என்ன கவலைன்னு இவ கேட்குறா. என்ன கவலைன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணா. இப்போவே கால் பண்ணி நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோனை பிடிங்கிட்டு தூங்குற நேரத்துக்கு என்னடா ஃபோனு ஒழுங்கா ஃபோனை வைடான்னு ஃபோனை கட் பண்ணி விட்டுற. அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா இது இந்த ப்ரொஃபஸரோட வாய்ஸ் மாதிரியே இருக்கே என்னால் இதை நம்பவே முடியல. இந்த லேட் நைட்டில் அந்த ப்ரொஃபஸர் கூட இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் காண்டாயிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு இருக்க. ஏண்டி உனக்கு அவருக்கு நேற்று என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க வாய முடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நீ இவ சொல்ல. அவளே பார்த்தீங்கன்னா ஐயோ நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன் ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் கூடன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு இருக்க. அவள் போன கையோட அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸு தான் வரான். இப்போ அவன் வந்து நான் கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறேன் என்னை பார்க்கவும் வர மாட்டேங்கிற என்ன நினச்சிட்டு இருக்க உன்னோட மனசில் உனக்கும் அந்த ப்ரொஃபஸருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கும் அந்த ப்ரொஃபஸருக்கும் நார்மலான சம்மந்தம் தான் தேவையில்லாமல் யோசிக்காத. அப்புறம் ஒரு விஷயம் எனக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. என் வாழ்க்கையில நீ இல்லவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ சாதாரண ஃப்ரெண்டு மாதிரி தான். இன்னொரு தடவை என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி முன்னாடி வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக அதை பார்த்தோன்னே இவனுக்கு செம காண்டாகுது. இப்போ ஹீரோயின் அவனை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஹீரோக்கு தான் கால் பண்ணா. எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஓ பின்னாடி தான் நிற்கிறேன் பாருன்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனை அந்த கியூ தான். இனிமேல் அவனாலே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி இவ பேசிக்கிட்டே ஹீரோவை பார்த்து நடந்து வந்துட்டு அவனை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோவும் அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கத தூரமாக இருந்து இந்த லில்லி பொண்ணு ஃபோட்டோ எடுத்துறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை எல்லாரும் முன்னாடி போட்டு உன் மானத்தை வாங்குறேன் பாருன்னு இவ பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கே கியூ தான் வரான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க தள்ளி போ என்ன பார்க்கறதுக்காக எதுக்காக வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னு அவன் கேட்குறான். எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்கிட்டே அவகிட்டே டபுள் கேம் ஆடிட்டு இருக்கல அவ்வளோதான் உனக்கு பிடிச்சிருக்கு. என்கிட்ட சும்மா நடிச்சு நீ ஏமாத்திட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் என்ன உன்னை ஏமாத்த போறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு இவ சொல்ல அப்படின்னா நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போற நான் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டியதானே அதையே சீக்கிரட்டா வச்சுட்டு இருக்குன்னு சொல்ல எங்க பாரு நீ என்னோட வருங்கால பொண்டாட்டின்னு யாருக்கிட்டே என்னால் இன்ட்ரோ கொடுக்க முடியாது. உன்னோட பேக்ரவுண்டை பார்த்தியா உனக்கு அப்பா கூட இல்லை அம்மா கூட தானே வாழ்ந்துட்டு இருக்க. உங்க அப்பா ஏதோ ஒரு பிச்சைக்காரன் கேள்விப்பட்டேன் ஒன்று எப்படி என் பொண்டாட்டின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுப்பேன். ஆனால் சுகானோட அப்பாவை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட டீனு அதனால அவ தான் என்னோட பொண்டாட்டின்னு இன்ட்ரோ கொடுக்கறதுல எனக்கு பெருமை தான். உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்ப என் மேலே ஆசைப்படுறது உன்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு போடா பொறுக்கி அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அவள் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு வந்துடுறா.
இப்போ அந்த சைடு கட் பண்ணா இவங்க காலேஜில் நடக்கிற ஒரு பார்ட்டியை தான் காட்டுறாங்க. இப்போ அந்த பார்ட்டியில் முக்கியமான ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர்னு எல்லாரும் இருந்துட்டு இருக்க ஹீரோ இவளையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க எல்லாரும் அங்கே உள்ள ப்ரொஃபஸர் கூட பேசிட்டு இருக்க அந்த இடத்துல உள்ள டிவியில் ஹீரோவில் கட்டி பிடிச்சிட்டு இருக்க ஃபோட்டோ தான் வருது. அதை பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க லில்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீங்களே பார்த்தீங்களா இந்த ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். இந்த ஆளு நம்ம காலேஜ் மானத்தையே வாங்கிட்டான். அந்த ஆளு கட்டி பிடிச்சிட்டு இருக்க பொண்ணு வேற யாரும் கிடையாது சுகான் தான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரை பற்றி தப்பா பேசிட்டு இருக்க அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு அவளுக்கு தப்பான ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. அவள் என்னோட லீகலான பொண்டாட்டி, நான் சட்டப்படி கல்யாணம் பண்ண என்னோட பொண்டாட்டின்னு சொல்லி ஹீரோ அந்த பிரச்சனையே சால்வ் பண்ணிட இவன் இப்படி பண்ணது பார்த்த உடனே ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தால் அதுவே போதும், ஏன்னா அதான் உனக்கும் நல்லது குழந்தைக்கு நல்லது, இந்த பாலக்குடி அப்படின்னு சொல்ல என் புருஷன் எது சொன்னாலும் இனிமேல் அவர் பேச்சு தான் கேட்க போகிறேன், வேறு யார் பேச்சே கேட்க மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க அதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை தூக்கிட்டு இதுக்கப்புறம் நான் என்னோட கடமையை செய்யணும்ல வா போலான்னு அவளை தூக்கிட்டு பெட்ரூம்க்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் இந்த லில்லியோட அப்பா பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வந்து என் பொண்ணு லில்லியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல அந்த பொண்ணை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணியாச்சுன்னு இவர் சொல்கிறாரு. இவர் சொன்னதை பார்த்தோன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு சரி என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க, டிஸ்மிஸ் பண்ண அவள் வாழ்க்கையை வீணாக போயிருன்னு கெஞ்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். அவள் பண்ணது தப்பு தான், அதுக்காக டிஸ்மிஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு ஹீரோ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் ஓடி வரா. இப்போ ஓடி வந்து ஹாஸ்டலில் லில்லி மயக்கம் போட்டு விழுந்துட்டா, வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே எல்லாரும் கிளம்பி ஹாஸ்டலுக்கு வந்துட்டு பார்த்தா இவ பாய்சன் சாப்பிட்ருப்பா போல. அதை பார்த்தோன்னா அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவள் வாயில் உள்ள மருந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்துட அவங்க அப்பா இவளுக்கு ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறாரு. ஏன்னா இவளோட அப்பாவும் மலைப்பகுதியில் தான் வாழ்ந்திருப்பாரு. விஷ மருந்து குடிச்சவங்களுக்கு எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். இப்போ அவர் மருந்து எடுத்து கொடுத்து அவரோட பொண்ணை காப்பாற்றிடுறாரு. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருமா, என்னால் தான் நீயும் உங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் எந்த கஷ்டம் படுறதுக்கு நான் விடவே மாட்டேன், உனக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்த அவங்க அப்பா பேசினதை கேட்ட உடனே லில்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து லில்லியை காப்பாற்றினதுக்கப்புறம் அந்த காலேஜோட போர்டு மெம்பர் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. இந்த காலேஜில் நீ சேரும்போது உனக்கு கல்யாணம் ஆகலை, ஆனால் இப்போ கல்யாணம் ஆயிருக்கு, இதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிற, ஒரு டீச்சரு ஸ்டூடெண்ட்டு புருஷன் பொண்டாட்டியா இப்படி ஒரே இடத்துல இருக்குது நல்லதா, இதனால் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் கெட்ட பேர், என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் வேணால் வேலையை விட்டு போயிடுறேன், என்னால் அவளோட ஸ்டடீஸ்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிகிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயின் வெளியே நின்று இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கோமா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டுருக்கா. என்னங்க சாரி, என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்ல அந்தால வீட்டு தலை பொண்டாட்டி வா 2 பேரும் ஹனிமூன் போகலாம், அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் அங்கேருந்து எல்லாரும் முன்னாடி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாரும் ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோயினுக்கு 9வது மாதம் நடந்துட்டுருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் கார் பார்க்கிங்கில் இருந்துட்டுருக்க அந்த இதுக்கு லில்லியோட அப்பாவும் லில்லியும் தான் வராங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட உசுரை காப்பாற்றினது நீங்கள் தான், இப்போ நானும் என் பொண்ணு ரொம்ப ராசி ஆகிட்டோம், எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் ப்ரொஃபஸர், இதுக்கு முன்னாடி நான் மெச்சூரே இல்லாமல் நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இது உங்களுக்கான சின்ன கிஃப்ட்னு சொல்ல கிஃப்டெல்லாம் எதுவும் வேண்டாம், உங்கள் பொண்ணோட வளர்ச்சியை பார்த்து இதுக்கப்புறம் நீங்கள் பெருமைப்படுவீங்க பாருங்கன்னு இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்க இந்த சைடு ஒரு காரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த கியூ தான். அவன் பொறாம தாங்க முடியாமல் காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு வந்து உங்கள் மேலே இடிக்கலான்னு வர பார்த்தா ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. இப்போ ஹீரோயின் இப்படி விழுந்து கடந்து அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்க லில்லியோட அப்பாவை பார்த்தீங்கன்னா அந்த கியூவை பிடிச்சிடுறாரு. இப்போ அவர் இப்படி பிடிச்சி வச்சுட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்போ அவன் பயங்கர டென்ஷனோட நின்றுட்டுருக்க டாக்டர் பார்த்தீங்கன்னா குழந்தை கொடுத்த டேட்டுக்கு முன்னாடியே பிறந்துருச்சு, அதனால குழந்தைய இன்குபேட்டரில் வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இருக்க இவங்க இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ இவ பக்கத்தில் உட்காந்துட்டு குழந்தை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு தெரியுமா, இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க, அப்படியே பார்க்க என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல ஆனால் நான் என்ன குழந்தைய பார்க்கலையே, குழந்தைய பார்த்தா தான் நல்லாயிருக்கும், எப்போ தான் காட்டுவாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இருக்க நாம் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ள குழந்தைய காமிச்சிருவாங்க, இதை பற்றி கவலைப்படாத, குழந்தைய பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருன்னு ஹீரோவில் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ அவள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைய ஹீரோவோட அம்மாவும் இவளோட அம்மாவும் பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் வரா. அவளை பார்த்தோட உங்கள் அண்ணனை பார்த்தீங்கன்னா அம்மா இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல யாருக்கு யார் கேர்ள் ஃப்ரெண்டு, நான் இன்னும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒத்துக்கவே இல்லை, சும்மா நீ ஏன் உளறிட்டு இருக்காத, ஆண்டி அவன் சொல்கிறத நம்பாதீங்கன்னு சொல்ல அவனை பற்றி அவன் நிறைய சொல்லியிருக்கான், எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, உங்கள் கல்யாணத்துக்கு நான் அப்ரூவல் தரேன்னு இவங்க எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோவும் இவளோட அப்பாவும் ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் இப்படி கதை பேசிகிட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா 2 பேரோட அம்மா கூடவும் பேசிகிட்டு இருக்கான். என் பொண்டாட்டி ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம், அதனால அவளை நான் ஃபாரினுக்கு அனுப்பி
படிக்க வைக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல, அவளுக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்குள்ள குழந்தையும் அவளையும் பிரிக்கிறது நல்லது கிடையாது. நீங்க எல்லாரும் சின்ன ஃபேமிலியா இப்பதான் நிம்மதியா இருக்கீங்க. இப்ப போய் அவளை ஃபாரின்க்கு அனுப்புனா எப்படிப்பான்னு சொல்ல, இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படி நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்களா? அவளோட ஃபியூச்சர் ரொம்ப முக்கியம். அவ அம்மாவாவும் பொண்டாட்டியாவும் அவளோட கடமையை செஞ்சுட்டா. இப்ப புருஷனா என்னோட கடமையை செய்ய வேண்டிய நேரம். அவளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்ல, உன்னோட முடிவு பண்ண அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா, ஃபாரின்க்கு படிக்க போகிறத நினச்சி. ஏன்னா அந்த முடிவை எடுத்ததே ஹீரோ தான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, என்னால் இந்த அவனை பிரிஞ்சு இருக்க முடியாது, எல்லாமே நம்ம ஃப்யூச்சருக்காக தான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க, இவ்வளோ வேற வழி இல்லாமல் ஃபாரின் போகிறதுக்கு சம்மதிக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் 3 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் ஃபாரின்லேருந்து திரும்ப வர அவளை இன்வைட் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் தான் வராங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப அழகாக மாறிட்டடி, உனக்காக உன் குழந்தை உன் புருஷன்னு எல்லாரும் காத்துட்ருக்காங்க வான்னு சொல்ல, நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும், அந்த சர்ஜரிக்கு என்ன தான் புக் பண்ணியிருக்காங்க, நான் சர்ஜரி முடிச்சுட்டு வரேன்னு இவ ஹாஸ்பிட்டல் வந்துட்டுருக்கு. இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா இவன் எந்த சர்ஜரிக்காக வந்திருக்காளோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபவுண்டராக இருந்துட்டுருக்கான். இப்போ அவனோட ஃப்ரெண்டை பார்த்திங்கன்னா, ஓ பொண்டாட்டி இவ்வளோ பெரிய டாக்டர் ஆவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா, உண்மையாகவே நீ கொடுத்து வச்சிருக்கணும், அவளோட மெடிக்கல் ஸ்கில் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் சர்ஜரி முடிச்சுட்டு வெளியே வரா. இப்போ அவள் வெளியே வந்துட்டு இருக்க, அவளோட ரிங்கு எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டா போல சர்ஜரி பண்ணும்போது. அதை எடுக்கலான்னு உள்ள வந்துட்டு இருக்க, பார்த்தா அந்த ரிங்கு எல்லாத்தையும் ஹீரோ தான் அவனோட கையில் வச்சுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு, உங்களுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன்னு சொல்ல, நானும் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், உன்னை எல்லாரும் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஏன்னா நம்ம குழந்தையும் நம்ம கல்யாணத்தை பார்த்தா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரோட கல்யாண நாளை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அவங்க ஃபேமிலி மெம்பர் முன்னாடி ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, அவங்க குழந்தையும் அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுது. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இப்படி ஒன்று சேர்ந்துட்டு வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.